இன்னைக்கு மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாடு அரசு செஞ்ச சாதனைகளை பியூஷ் கோயல் அவர்கள் முதல்ல கேட்கணும், கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேசிட்டு அது மாதிரி எய்ம்ஸ் விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை முதலமைச்சர் பேசியிருக்காங்க. எப்படி பாருங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு செங்கலை வச்சு வியாபாரம் பண்ணாங்க முதல்ல. ஆனால் இன்னைக்கு 90% பணிகள் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை முடிஞ்சிருக்கு. ஒரு திட்டம் எடுத்துதான் சில காலதாமதம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 90% இன்னைக்கு எய்ம்ஸ் பணிகள் முடிஞ்சிருக்கு. நீட் தேர்வை கொண்டு வரும்னு சொன்னாங்க மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். போய் கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். இன்னும் 700 ஜென்மம் எடுத்தாலும் கொண்டு வர முடியாதவர்களால் எல்லாம் சுத்த போய் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நீட் தேர்வு கொண்டு வந்தது. ஆனால் அதை நிறுத்தி விடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் முடியாதுன்னு தெரிஞ்சனால்தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்கள், அன்றைக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்கள் கலந்து பேசி, மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசும் அதிமுக அரசும் சேர்ந்து பேசி, கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் படிப்பதற்காக 7.5%, கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 7.5% இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா காரணம் மோடிஜியுடைய அரசாங்கமும் அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான். இதையெல்லாம் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு முதலமைச்சர் பேச வேண்டும்.